வணக்கம். நாம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, ஒரு கேலனோமீட்டரை அம்மீட்டராக எப்படி மாற்றுறது, ஒரு கேலனோமீட்டரை எப்படி வோல்ட் மீட்டராக மாற்றுது அப்படிங்கிற ஒரு 2 தலைப்புகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு தலைப்பு மட்டும் தான் நான் பார்க்க போகிறோம். அதாவது கேலனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல் அப்படிங்கிற தலைப்பு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது அம்மீட்டருடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சுற்றுலா பாயக்கூடிய மின்னோட்டத்தை அளக்க பயன்படக்கூடிய கருவி அம்மீட்டர். ஸோ நீங்கள் லேபில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அம்மீட்டர் வச்சுருப்பாங்க. அம்மீட்டர்னு எதுக்கு பயன்படுது? ஒரு சுற்றுலா பாயக்கூடிய மின்னோட்டத்தை அளவிடுவதற்கு பயன்படக்கூடிய கருவி. சரி, அதை எப்படி இணைக்கணும் அப்படின்னா, சுற்றுல இணைக்கும் போது, சர்க்கியூட்டில் நம்ம இணைக்கும் போது எப்படி இணைக்கணும்னா, தொடர் இணைப்பில் தான் இணைக்கணும். எப்படி இணைக்கணும்? தொடர் இணைப்பில் தான் இணைக்கணும். இப்போது கேலனோமீட்டரை நம்ம வோல்ட் மீட்டராக மாற்றணும்னா எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, அந்த கேலனோமீட்டர் கூட குறைந்த மின்தடை ஒன்றை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும். எப்படி இணைக்கணும்? குறைந்த மின்தடையை பக்க இணைப்பில் இணைக்கணும். அப்படி இணைச்சோம்னா கேலனோமீட்டர் என்ன மாறிடும்? அம்மீட்டராக மாறிடும். சரியா? பாருங்க, இது கேலனோமீட்டர். இதில் பக்க இணைப்பில் இணைச்சிருக்காங்க எதைய? எஸ் அப்படிங்கிற மின் தடையை. அப்போ இது என்னவோ மாறிடுச்சு? அம்மீட்டராக மாறிடுச்சு. சரி, அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றின ஒரு கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லிடுறேன். பாருங்க, ஏ சிடிஇ இதெல்லாமே வந்து சந்திகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ள வரக்கூடிய மின்னோட்டம் ஐ அப்படிங்கிற அளவுக்கு மின்னோட்டமானது உள்ள வருது. ஐ அப்படிங்கிற மின்னோட்டம் ஏங்கிற புள்ளியை வந்து அடைந்தவுடன் ரெண்டா பிரியுது. கேலனோமீட்டர் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டத்தை ஐஜின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஏலிருந்து சியை நோக்கி போகக்கூடிய மின்னோட்டம் வந்து இப்போ பாருங்க, ஐங்கிற அளவுக்கு உள்ள வருது, ஐஜிங்கிற அளவுக்கு பிரிஞ்சு இங்கே போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்கும்? 10 ஆம்பியர் வருதுன்னா 2 ஆம்பியர் எங்கே போயிடுச்சு அப்படின்னா மீதி இங்கே ஆம்பியர் எவ்வளோ இருக்கும்? 8 தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே மீதி இருக்கக்கூடியது அந்த இடத்துல போகும்போது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஐ மைனஸ் ஐஜி. மொத்த மின்னோட்டத்திலிருந்து இது வழியாக சென்றதை கழிச்சோம்னா வரக்கூடியது தானே ஐ மைனஸ் ஐஜி. அதுதான் இங்கே. ஸோ இந்த எஸ் அப்படிங்கிற பக்க இணைப்பில் இணைக்கப்பட்ட மின் தடை வழியாக போய் ஈங்கிற புள்ளியை வந்து அடையுது. இப்போ பாருங்க, இந்த ஏங்கிற இடத்துலையும் ஈங்கிற இடத்துலையும் நம்ம மின்னழுத்த வேறுபாடு பார்த்தோம்னா சமமாக தான் இருக்கும். அப்போ வி கேலனோமீட்டர் ஈக்குவல் டு வி இணைத்தடம். இணைத்தடங்கிறது ஏசிடிஇங்கிறது தான் இணைத்தடம். ஏஇங்கிறது கேலனோமீட்டருக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு. இப்போ ஓம் விதிப்படி வி ஈக்குவல் என்ன ஃபார்முலா? ஓம் விதிப்படி வி ஈக்குவல் டு ஐஆர் தான். இப்போ கேலனோமீட்டரை பற்றி பேசுறதுனால ஜிஜின்னு போட்டுக்கிறோம். இணைத்தடம் இது வழியே போகுது இல்லையா, இதுதான். அப்போ மின்னோட்டம் இங்கே பாயக்கூடிய மின்னோட்டம் ஐ மைனஸ் ஐஜி. இங்கே இருக்கு பாருங்க, இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய மின்தடை வளவு எஸ். அதனால தான் ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ எஸ் கண்டுபிடிச்சோம்னா இந்த டேர்ம் அப்படியே கீழே வந்துடுது, ஐஜி பை ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு ஆர்ஜி. இது அப்படியே இந்த டேர்ம் இங்கே கொண்டு போயிருங்க. அப்போ எஸ் இன்ட்டு ஐ மைனஸ் ஐஜி ஈக்குவல் டு ஐஜி ஆர்ஜின்னு வந்திருக்கும். உள்ளே பெருக்கிட்டீங்கன்னாக்கா எஸ் இன்ட்டு ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ் ஈக்குவல் டு ஐஜி இன்ட்டு ஆர்ஜி. ஆர்ஜி நமக்கு ஐஜி தான் வேணும். அப்போது ஐ இன்ட்டு எஸ் ஈக்குவல் டு அந்த டேர்ம் ஃபுல்லாக அப்படியே அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆயிரும். ஐஜி இன்ட்டு ஆர்ஜி ப்ளஸ் ஐஜி இன்ட்டு எஸ்ன்னு ஆகுது. ஐஜியை காமன் எடுத்துட்டோம்னாக்க ஆர்ஜி கூட்டல் எஸ்ன்னு கிடைக்கும். நமக்கு என்ன வேணும்? ஐஜி தான் நமக்கு வேணும். ஈக்குவல் டு ஐ இன்ட்டு எஸ் டிவைட் பை ஆர்ஜி கூட்டல் எஸ். அதுதான் இங்கே வந்து இந்த டேர்மில் வந்து இருக்கக்கூடியது. சரியா? இப்போ இது எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட், மின் தடைகள் மாறாது. ஸோ நம்ம எது மட்டும்தான் மாறும்? ஐ மாற மாற ஐஜி ரேட்டே மாறிட்டே இருக்கும், ஐஜி மாற மாற ஐ மாறிட்டே இருக்கும். ஸோ நேரடி தகவு கேலனோமீட்டரில் ஏற்படக்கூடிய விளக்கம் அதன் வழியே பாயக்கூடிய மின்னோட்டத்திற்கு நேர் தகவில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இது எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இதிலிருந்து தான் வந்து எஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதிலிருந்து எதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? ஐஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ 2 மின் தடைகள் பாருங்க, இது வந்து கேலனோமீட்டர் ஜி, இது ஒரு மின் தடை இணைச்சிருந்தோம், அது வந்து எஸ்ஸு, இதனுடைய மின் தடையை ஆர்ஜின்னு எடுத்துக்கிட்டோம். ரெண்டுமே பக்க இணைப்பு. அப்போ நிகர மின் தடை அப்படின்னு பார்க்கும்போது 1/2
ஆர்ஜி கூட்டல் 1/Sன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆர்ஜி இன்ட்டு எஸ்ஸு, அப்போது எஸ் கூட்டல் ஆர்ஜின்னு வந்திருக்கும். அல்லது ஆர் நிகரம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கும், ஆர்ஜி இன்ட்டு எஸ்ஸு டிவைடட் பை ஆர்ஜி கூட்டல் எஸ்ன்னு வந்திருக்கும். சரியா, இது என்ன எடுத்துக்கலாம் ஆர், இதுதான் வந்து தேவையான ஃபார்முலா. சரியா, சரி இதில் பார்த்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு மின்னோட்டத்தை அது எடுத்துக்குது அப்படிங்கிற பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்லியல்பு அம்மீட்டராக இருந்தால் எந்த விதமான மின்னோட்டத்தையும் எடுத்துக்காது. பட் நடைமுறையில் அப்படி இருக்காது. நல்லியல்புனாக்க 100% அப்படியே வெளியில் வந்துடும். ஆனால் அப்படி வராது, நமக்கு கொஞ்சம் தான் வெளியில் வரும். அப்போது 99% வெளியே வருது அப்படின்னா இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய 100% தான் அதனுடைய பர்சன்டேஜை கொடுக்கும். அதாவது எப்படி இயங்குது இந்த அம்மீட்டரானது, எப்படி ப்ராப்பராக இயங்குதுன்னு சொல்லக்கூடிய அதுக்கான ஃபார்முலா தான் இது. சரி, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படின்னா, இதில் ஒரு மதிப்பெண்னால கண்டிப்பாக கேட்பாங்க. எப்பொழுதுமே அம்மீட்டரை எப்படி தான் இணைக்கணும், தொடர் இணைப்பில் தான் இணைக்கணும். ஏன்னாக்க அம்மீட்டருடைய மின்தடை எப்படிப்பட்டது, குறைந்த மின்தடை. அதே மாதிரி ஒரு நல்லியல்பு அம்மீட்டருடைய மின்தடை எவ்வளவு, சுழி. ஆனால் நடைமுறையில் சுழியாக இருக்காது, கண்டிப்பாக மின்தடையானது இருக்கும். மின்தடைங்கிறது என்ன, மின்னோட்டம் செல்வதற்கு ஏற்படுத்தக்கூடிய தடை தான். ஸோ இணைத்தட மின்தேக்கியினுடைய மதிப்புக்கான ஃபார்முலா S = RG / N-1 அப்படிங்கிறது தான் அந்த மின்தடையுடைய மதிப்புக்கான ஃபார்முலா. அப்போது ஒரு வோல்ட் மீட்டரை ஒரு கேலனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றணும் அப்படின்னா பக்க இணைப்பில், அதாவது பேரலல் கனெக்ஷனில் குறைந்த மின்தடையை லோ ரெசிஸ்டன்ஸை இணைக்கணும். அப்படி இணைச்சோம்னா கேலனோமீட்டராக மாறிடும், அம்மீட்டராக மாறிடும். அப்போ பாருங்க, கேப்பல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஒரு மதிப்பெண்ணோடு கேட்கலாம். ஒரு கேலனோமீட்டரை எவ்வாறு அம்மீட்டராக மாற்றுவாய். அப்போ பீனாக பேரலல் கனெக்ஷன், பக்க இணைப்பு. எல்லுங்கிறது என்ன, லோ ரெசிஸ்டன்ஸ். பிங்கிறதுக்கு பதிலாக பேரலல், எல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக லோ ரெசிஸ்டன்ஸ். சரியா, நினைச்சோம்னாக்க கேலனோமீட்டரை அம்மீட்டராக மாற்ற முடியும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இதே மாதிரி ஒரு கேலனோமீட்டரை எவ்வாறு வோல்ட் மீட்டராக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.